வணக்கம், வெல்கம் பேக் டு விஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்ப்ரில்டு பில்லோ கவர் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சைட்ல வந்து ஸ்பில் வச்சு, இதுக்காக நான் இன்னைக்கு எவ்வளவு கிளாத் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லென்த் வந்து 59 சென்டிமீட்டரும் வித் வந்து 42 சென்டிமீட்டரும் எடுத்திருக்கேன். நான் வந்து சென்டிமீட்டர்ல எடுத்திருக்கேன். நீங்க இன்ச்சஸ் மெஷர் பண்றதானா அதுல பண்ணிக்கோங்க. டேப்லயே இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்ச்சஸ்ல இருக்கும், அதுல எப்படி இருக்கோ அது மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிளாத்தை. நான் இது வந்து 2 கிளாத் தேவைப்படும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து 2 கிளாத் தேவைப்படும். ஸோ நீங்க வந்து கிளாத்தை 2ஆ ஃபோல்ட் பண்ணி போட்டு ஒரு வாட்டியா கூட கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தனித்தனியா வேணும்னாலும் நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலயே வந்து ஃபோல்டடா வேணும்னாலும் நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஃபோல்ட் பண்ணினா அதுல பாதி வந்து மெஷர்மெண்ட் மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங்ல போடும்போது 4 பீஸ் வர மாதிரி ஃபோல்டிங்ல போட்டு எடுத்துக்கோங்க. நான் இது வந்து கட் பண்ணிட்டேன். இப்ப ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் வந்து 2 கிளாத் எடுத்திருக்கேன். நான் ஸ்ப்ரில் வைக்கிறதுக்காக எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 176 இன்ச்சஸ் அளவுக்கு கிளாத் தேவைப்பட்டது. ஒரு இன்ச்சுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரில் வச்சேன். ஸோ 176 இன்ச்சஸ்க்கு வந்து அவ்வளோ லென்த் வேணும். வித் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ், 2 இல்லைன்னா 2.5 இன்ச் வச்சு கிளாத் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு, நீங்க கொஞ்சம் பிகினர்ஸா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஓரத்துல ஒரு தையல் போட்டுட்டு அப்புறமா ஸ்ப்ரில் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த தையல் போடாமையே ஸ்ப்ரில் வைக்க முடியும் நம்மளால. அதே மாதிரி கொஞ்சம் பெர்ஃபெக்டா வேணும்னாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஓரத்துல ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. நல்ல பக்கம் வந்து வெளியில வரணும், ராங் சைடு வந்து உள்ள போகணும். அந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ப்ரில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ப்ரில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த நீடில போனதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்ப்ரில் வைங்க. அந்த மாதிரி இத மாதிரி மார்க் பண்ணியும் பண்ணலாம். இல்லைன்னா வந்து நீங்க இன்ச் டேப்ல 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ வந்து ஃபுல்லா கிளாத் ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு அந்த இடம் வர இடத்துல ஃபோல்ட் பண்ணி அந்த மாதிரி நீங்க ஸ்ப்ரில்லும் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலா வர்றது, நார்மலா வர ஃபிளீட். இதுலயும் வந்து பாக்ஸ் ஃபிளீட் மாதிரியும் நீங்க வந்து இதுக்கு பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் அந்த மாதிரி ஃபிளீட் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளோட பில்லோ கவரோட ரைட் சைடு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு ரைட் சைடு மேல நம்ம இப்ப ஸ்டிச் பண்ணி எடுத்தோம் பாத்தீங்களா, அந்த ஸ்ப்ரில்ல வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொருத்தோட ரைட் சைடும் அந்த ஸ்ப்ரில் மேல வரணும். ராங் சைடு ரெண்டும் வந்து வெளியில வந்துடணும், ரைட் சைடு உள்ள வரணும். இந்த மாதிரி செட் பண்ணி நகராம இருக்கிறதுக்காக பின்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டா செட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு சைடு இருக்க பில்லோ கவரையும் ஸ்ப்ரில்லையும் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சைடு இருக்க பில்லோ கவரை வந்து அதுல வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி செட் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா வேணும்னா டபுள் ஸ்டிச் கூட நீங்க வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி 4 பக்கமும் போட்டு எடுத்துக்கோங்க. 4வது பக்கம் மட்டும் நீங்க பில்லோ போடுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஒண்ணும் இல்ல, இப்பதான் நம்ம ஸ்டஃபே பண்ண போறோம், காட்டனோ இல்லைன்னா வந்து வேஸ்ட் கிளாத்தோ ஏதோ ஒண்ணு இந்த மாதிரில வெட்ரிவேட் பில்லோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சமா கேப் விட்டா போதும். இல்ல நீங்க வந்து பில்லோ இதுக்குள்ள போட போறீங்கன்னா ஒரு பில்லோ போற அளவுக்கு கேப் விட்டு எடுத்துக்கோங்க. இப்ப அடுத்த சைடு அதே மாதிரி பின் போட்டு செட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா சைடும் பின் போட்டு செட் பண்ணிட்டு இது பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சைடு கவரும் ஸ்பில்லும் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடு கவரை வச்சு அடிச்சிங்கனாலும் அடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எது ஓகேவா இருக்கோ பார்த்து அடிச்சுக்கோங்க. கடைசி சைடு மட்டும் இந்த ஸ்ப்ரில்லும் ஒரு சைடு மட்டும் வர மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கூட நீங்க வந்து அடிச்சுட்டு அப்புறமா இன்னொரு சைடு அடிச்சுக்கலாம்.
நீங்க இப்பதான் கொஞ்சம் பிகினர்ஸா இருக்கீங்க, டெய்லரிங் இப்பதான் பிராக்டிஸ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வந்து நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பிராக்டிஸ் கிடைக்கும். இப்ப பாருங்க 4 சைடும் அடிச்சு முடிச்சிட்டேன். இப்ப ஜஸ்ட் இத திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பில்டு பில்லோ கவர் கிடைச்சிரும். இதுல சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிமான தையல் மாதிரி போட்டுக்கலாம். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பிரிங் வந்து கரெக்டா ஆப்போசிட்ல நிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து உள்ள இருந்து தச்சு வெளியே திருப்பி இருக்கோம் இல்லையா, அது வந்து படியறதுக்காக ஓரத்துல எட்ஜ்ல வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. படிமானத்துக்காக இந்த மாதிரி எல்லா சைடும் போட்டு எடுத்துருங்க. நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய பில்லோ கவர்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஒரு சைடு வந்து ஓப்பன்ல இருக்கு பாத்தீங்களா, இப்ப நீங்க பில்லோ போட போறீங்கன்னா ஒரு சைடு மட்டும் கிளாத் கொஞ்சம் லென்த்தா எடுத்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து சின்ன கேப் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், ஸ்பில்டு பில்லோ கவர் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.